அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். ஃபாதரில் FATH, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு வீட்டின் தலையானவராய் தேவன் தகப்பன்மார்களை வைத்திருக்கிறார், வீட்டின் தலைவர்களாய். இதற்கு வசனம் பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என் கூட இருக்கிறீங்களா? ஒரு சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலுயா. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். சகோதரிகள் வாசிங்களேன் சத்தமா. சபைக்கு தலையா இருக்கிறது போல. எல்லாரும் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிங்க. ஆ ஆ ஆ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் கணவனையும் மனைவியையும் வைத்து என்ன பண்ணுறாருன்னா ஒப்புமைப்படுத்தி எழுதுகிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், அதே போல் குடும்பத்திற்கு கணவன் என்னவாக இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். இந்த தலையாகிய இந்த அனுபவத்தை கிறிஸ்துவோடு தேவன் ஒப்புமைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நம்ம பார்த்தோம் விசுவாசம், அபிஷேகம், அடுத்தது சாட்சி பகிர்கிற ஒரு வாழ்க்கை. இந்த சாட்சி பகிர்கிற வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்ம வரும்போது நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஒரு தலையாக நம்மை நிறுத்துகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை தேவன் எப்படி பண்ணுறாருனா தலையாக நிறுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தலையாக, கோத்திரத்திற்கு தலையாக அப்படி என்ன பண்ணுறாருன்னா நிறுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் நம்முடைய குடும்பம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வரும்போது இந்த குடும்பத்திற்கு தலையாக ஆண்டவர் யாரை நிறுத்துகிறார் என்றால் அந்த வீட்டின் தலைவனாகிய கணவனை தான் என்ன பண்ணுறாரு? நிறுத்துகிறார். இட் பிலாங்ஸ் டு த ஹஸ்பண்ட். ஒரு கணவனை சார்ந்து தான் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறாருன்னா நிர்வகிக்கும்படி வைக்கிறார். எப்படி சபையை கிறிஸ்து நிர்வகிக்கிறாரோ அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்க கணவனை தான் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எந்த காரியத்திலும் சரியான முடிவுகளை எடுக்கவும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும், குடும்ப காரியங்களை விசாரிக்கவும், சூழல்களை கவனிக்கவும், எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த காரியங்களை கையாளவும் ஆண்டவர் யாரை வைக்கிறாருன்னா கணவன்மார்களை தான் நிறுத்துறார். நம்ம ஒரு வேலை என்ன பண்ணலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருடைய வேலை பளுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வீட்டை கவனிக்கிறது ஒய்ஃப்கிட்ட விட்டுட்டேன், நான் ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்னா இருக்க வேண்டும். பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் பிள்ளைகளையும் விசாரிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன இருக்காது, ரொம்ப பெரிய என்ன இருக்காது, ஒரு தொடர்பே இருக்காது. அதுவும் ஒரு வாலிப வயசுக்கு வந்த பிற்பாடு எல்லா கம்யூனிகேஷனும் எங்கே இருக்குன்னா அம்மா கிட்ட தான் இருக்கும். இதில் இன்னும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அம்மாக்கள் தானாகவே இதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா தங்களுடையதாக ஆக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு இடம் கிடைக்கும், அவங்களுக்கு இந்த ஆட்டத்தில் அவங்கள சேர்த்துக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவன் எல்லாமே என்கிட்ட தான் கேட்பான். அது அவங்க அப்பாட்ட அவன் சரியாக பேச மாட்டான். அவர் பேசுகிறதுக்கெலாம் உட்கார மாட்டார். அவர் உட்கார்றதுக்கு ஆயத்தமாக தான் இருப்பார், கேட்குறக்கு ஆயத்தமாக தான் இருப்பார். ஆனால் ஒரு ஃபேமிலியை இந்த பெருசாக கவனிக்கிற அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆளுமையும் தங்க கரத்தில் என்ன பண்ண நினைப்பாங்கன்னா எடுத்துக்கொள்ள நினைப்பாங்க. ஆனால் அது சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு கணவன் தான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்னா கண்காணிக்கணும். பிரதர், நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் இப்படிப்பட்ட கண்காணிப்பை செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் கண்காணிப்பில் எல்லாமே என்ன பண்ணணும், இருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை பார்க்கணும், பிள்ளைகள் போயிட்டு வர்ற காரியங்களை நீங்கள் பார்க்கணும், குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கவனிக்க. நான் அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன், நான் அவங்கள்ட்ட இதெல்லாம் விட்டுட்டேன், அவங்க தான் இதை பார்த்துக்கிறாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய கண்காணிப்பிலே வர வேண்டும். இதுக்கு அங்கே பாருங்கள் அழகாக சொல்லியிருக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல போதகர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார், ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் தலையாக யார் இருக்கிறார்னா கிறிஸ்து தான்.
அவருடைய அதிகாரத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் ஊழியக்காரங்களாம் இயங்குறாங்க. அவர் சொல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் இங்கே நிற்கிற பலிபீடத்தில் நிற்கிற தேவ மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர் வாயில் வார்த்தையை வைக்காமல் அது என்ன பண்ணாது, வெளியில் வராது. அப்போ அந்த அதிகாரத்தை தேவன் குடும்பங்களில் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். அப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் இந்த தலையாகிய இந்த கணவனுடைய செயல்பாடுகளை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் நீங்கள் இதை ஆழமாக யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறார். இதுதான் ரொம்ப அழகான ஒரு தருணம். எவ்வளவு நேசிக்கிற தாயாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாது, வடிவமைக்க முடியாது. ஆனால் கணவனுக்கு ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். கொஞ்சம் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கிட்டா பிள்ளைகளை எந்த இடத்துல கொண்டு போய் அமர்த்த வேண்டும் என்று தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் அதை என்ன பண்ணிடுவார்னா அழகாக தெரியப்படுத்திடுவார். திஸ் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சைல்டு. உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் இதுதான். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், இதுதான் எதிர்காலம், இதுதான் சரியான இடம், இதுதான் சரியான அமைப்பு, இதுதான் சரியான படிப்பு என்பதையெல்லாம் ஆண்டவர் யாருக்கு தெரியப்படுத்துவார் என்றால் அந்த அதிகாரத்தை உடைய யாருக்கிட்ட தெரியப்படுத்துவார், தகப்பன் இடத்துல தெரியப்படுத்துவார். அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப தடுமாறுறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் அதை இது பண்ணுறோம், நீ என்ன நினைக்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆனால் இந்த அதிகாரம் எப்படி இருக்குன்னா, பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்டாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு என்று என்ன வைத்திருக்கிறாருங்கிறத நம் வாயினால் அவர்களுக்கு சொல்லும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறார் என்றால் தகப்பன்மார்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அதை நம்புறீங்களா பிரதர்? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தடுமாறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிகாரம்னா அப்படி மிரட்டுற அதிகாரம் இல்லை, இதுதான் அதிகாரம். தம்பி உனக்கு இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இப்படி தான் உன்னை நடத்த போகிறாரு, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார், இந்த காரியத்தை எனக்கு காண்பிச்சிட்டார், பிள்ளையை இந்த ஸ்கூலில் தான் நம்ம சேர்க்கணும், இப்படி தான் நம்ம நடத்தணும். உலகத்தை நம்ம பார்க்க மாட்டோம். வி ஓன்ட் கம்பேர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தோடு மற்ற குடும்பங்களை கம்பேர் பண்ண மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திற்கென்று சரியான வழிகாட்டுதலை தேவன் நமக்கே என்ன பண்ணியிருப்பார், தெரியப்படுத்தியிருப்பார். எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டோம். சரியான வழியில் தேவன் நம்மை நடத்துகிறத தேவன் யாருக்கு தெரியப்படுத்துவார்னா இந்த தகப்பன்மாருக்கு தெரியப்படுத்துவார். அப்போ இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆஸ் அ எப்படி சொல்கிறது, ஒரு கோ பைலட்டாக உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. நிறைய இடத்துல நீங்கள் எப்படி தான் இருக்கணும், கோ பைலட்டாக தான் என்ன பண்ணணும் இருக்கணும். ஹெட் பைலட்டாக என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. எனக்கு இது தோணுது அப்படின்னு சொல்கிறதோட என்ன பண்ணிக்கணும், நிறுத்திக்கணும். தீர்மானத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி செயல்படுங்கன்னு என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ இப்படி ஒரு மனைவி சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல கணவன் எப்படி இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு கணவனாக என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம இன்னைக்கு பரவி வர்ற சூழலில் நிறைய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஸ்கூலில் நிறையா இன்றைக்கி என்ன வந்துருச்சு, டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. படிப்பில் நிறையா டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. வேலையில் நிறைய துறைகள் வந்துருச்சு. நம்மளை மாதிரி உங்கள் காலம் மாதிரி இன்றைக்கி ஆலோசனை இல்லாமல் ஒருத்தர் மேலே என்ன பண்ணிட முடியாது, வந்துட முடியாது. ஒரு அதிகார தலைமைத்துவம் இல்லாமல் மேலே வந்துட முடியாது. அப்போ பிள்ளைகளை குடும்பத்தை நடத்துறதுக்கு பலவிதமான ஆலோசனைகள் தேவை. அப்போ அந்த ஆலோசனை கொடுக்குற இடத்துல உங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். பிள்ளைகளுடைய சொல் கேட்டு நடக்கிறது இல்லை, நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுற. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டெக்னாலஜி மாறிடுச்சு, படிப்பு மாறிடுச்சு, நமக்கு ஒன்றும் தெரியல, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல, அதனால் நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்க வேண்டியது இருக்குது. நோ பிரதர், அப்படி இல்லை, சிஸ்டர் அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொடுத்துருப்பாரானால் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், கற்றுக் கொடுப்பார். அதுதான் காட்லி விஸ்டம். அதை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், எனக்கு என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நிர்ணயித்தது, வடிவமைச்சது என்னுடைய தகப்பனார் தான். அவங்க சிறு வயதிலிருந்து என்னை ஒரு இன்ஜினியராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்னென்னா அவங்களுக்கு தேவனுடைய அனுகூலம் இருந்துச்சு, அவங்களுடைய விருப்பமும் இருந்துச்சு. எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் நான் ஒரு இன்ஜினியராக நான் படித்து முடித்து நான் ஊழியத்துக்கு வந்ததுனால இன்றைக்கு நான் பலவித காரியங்களில் என்னுடைய யோசனைகள் வேறு விதமாக இருக்கும். அப்போ தகப்பனுடைய அந்த வழி நடத்துதல் என்னை இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக ஒரு நார்மலாக ஒரு பாஸ்டர் எப்படி நினைப்பாங்கன்னா, பிள்ளை ஊழியத்துக்கு தான் வரணுன்னா அவனை எந்த பெரிய டிகிரி என்ன பண்ண வைக்க வேண்டாம், படிக்க வைக்க வேண்டாம், நேராக என்ன பண்ணிடலாம்,
பைபிள் காலேஜ் அனுப்பிடலான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஆனால் என் தகப்பனாருக்கு தேவன் அதை காண்பித்து வைத்திருந்தார். இப்படி தான் உன் பிள்ளை படிக்கணும். உலக வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், என்னை சார்ந்த ஒரு தொழில் இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து எந்த இடத்துலையும் நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சுட்டு தான் இன்றைக்கி முழு சம்மதமாக என்னை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வடிவமைப்பதற்காக தான் தேவன் தகப்பனாகிய உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே அவருடைய எதிர்காலங்களை உங்கள் கண்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், காண்பிப்பார். இப்படி தான் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. பூமியில் உயர்ந்த இடங்களை உங்களை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன். ஏன் யாக்கோபின் சுதந்திரம் வரணும்? தானாக உயர்ந்த இடங்களில் ஏறுறாங்களே, அப்போ சுதந்திரம் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது, கொண்டு வந்து நிற்க வைக்குது. அப்போ அதில் ரொம்ப நம்ம என்னவாக இருக்கணும்னா ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். அது உங்கள் சொந்த முடிவாக இருக்கக்கூடாது, தேவனிடத்திலிருந்து பெற்ற அனுகூலமாக இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக.